அன்னதானம். அந்த அன்னதானத்துலையுமே பார்த்தீங்கன்னா 10 கிலோ அரிசியும் அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வருவாங்க மாற்றுத்திறனாளிகள் என்பதை உணர்ந்து அவங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஒரு 100 ரூபாயும் கொடுத்து ஒரு மனிதனே மிக்கதாராக திகழக்கூடியதான் நம்முடைய அன்புக்குரியவரும் மதிப்புக்குரியவரும் ரொம்பவும் அநேக மாற்றுத்திறனாளிகள் அன்பு கொண்டவரான திரு சாகுல் சார் அவர்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மற்றும் மக்கள் சேவை இயக்கத்தினுடைய என்ன பொறுப்பில் இருக்கீங்க சார்? மாநில அமைப்பாளராக இருந்தாலும் மனிதநேயமிக்கவராக திகழ்வதுங்கிறது மிகப்பெரிய முக்கியம். அது மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் அவருக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனுடைய நிறுவனரான திரு டாக்டர் ஜெயபாலன் சார் அவர்களும் மாநில தலைமை செயலாளராக பிரியா கிருஷ்ணன் மேடம் மற்றும் அநேக பிரதிநிதிகளாக சேர்ந்து ஒரு நல்வழியை காட்டுறதுக்கு சார் வந்து அவங்களோட உறுதுணையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா 500 மாற்றுத்திறனாளிகள், அதுல பார்வை மாற்றுத்திறனாளிகள், தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகள், கை கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சி குன்றியோர், அதாவது மிக அவங்க வந்து புற உலக சிந்தனையுடையவர், அவங்களுக்கும் சேர்த்து இது வந்து சார் வந்து மாற்றுத்திறனாளிங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இத்தனை வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு பார்க்க அவரே ஒரு கண்கண்ணுங்கிற அளவுல அவருடைய சேவைகள் வந்து இருக்கு. அதுக்கு வந்து உண்மையிலே நம்ம வந்து பாராட்டுறது யாருன்னா மதுரை மாவட்ட மாற்றுத்திறன் நல்வாழ் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு, தேசிய மாற்றுத்திறன் இளைஞர் மன்றம் மற்றும் எங்களுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா செந்தில்குமார்னு தொழில் முனைவர் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடியவர். அது போக சாருடைய குடும்பத்தோட வருகை தந்து இன்முகத்துடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வில்லாபுரத்தில் உள்ள பிஸ்மி கடை, அதுபோல ராஜ்மஹால் சிந்தாமணி தேட்டர் முன்னாடி இல்லையா ராஜ்மஹால், இப்போ ராஜ்மஹால் இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல உள்ள பிஸ்மி கடை, அதுக்கு அடுத்தபடியாக காமராஜர் சாலை இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா ஸ்கூலுக்கு அருகில் உள்ள பிஸ்மி கடை, அது போக தெப்பகுளத்தில் உள்ள இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்க்கலாம் பிஸ்மி கடை. இவ்வளவுலயும் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து ரொம்ப குறைந்த அளவுல வருமானம், அதாவது ஏழை மக்கள் வந்து சாப்பிட வந்தா அவங்களுக்கு எந்த அளவுல வந்து தொகை நிர்ணயம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றதுனால இங்க அநேக பேர் வந்து சாப்பிடுறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா என்னுடைய மாற்றுத்திறனாளி பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பும் தந்து அவர் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக தம்பி உங்க பேர் முகமது காலிக் அவர்களும் அவருடைய தம்பி ரொம்ப சந்தோஷம். அது போல தம்பி பேரு சாஜிக்கு, சமீரா, சமீத் எல்லாருமே பாருங்க இன்னொருத்தோட அந்த சேவை செய்ய வர்றாங்க பாருங்க, அதான் முக்கியம். அது போல பிஸ்மி கடை இங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களை எல்லா ஒர்க்கர்ஸுமே எங்களை எல்லாரும் அன்புடன் வளர்த்து உட்கார வச்சு மிக சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. மிக்க மிக்க நன்றி. இத்துடன் வந்து ரோசி மேடம் அவங்களுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுல பொருளாளர் சிவகுமார், செயலாளர் மணிகண்டன், அதே மாதிரி முத்துமாயேஸ்வரன் எல்லாரும் ஒருங்கிணைந்து சாருடைய வழிகாட்டுதல அநேக மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காங்க. அப்படியே மாற்றுத்திறனாளி பாருங்க எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சாகுல் சார் உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து வந்து 10 ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது, அதிலும் ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பது என்பது நாங்க சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய மனைவி செயலி பாத்திமா, உங்களே திருமதி செயலி பாத்திமா மடத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க குடும்பத்திற்கும் அவங்களை சுற்றி உள்ள எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. நன்றி. சார் வணக்கம். இன்று 500 பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழாவரம் பிஸ்மி ஹோட்டல் சார்பாக 10 கிலோ அரிசியும் கையில் 100 ரூபா பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்துட்டு எல்லோரும் ஏழைகளுக்கு உதவி செய்யுமாறு நம்ம தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு முன்னோட்டமாக நாங்கள் செய்கிறோம். அதேமாதிரி இதை வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சது மாற்றுத்திறனாளிகளோ ஏழைகளுக்கோ உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த சேவை வந்து ஒரு கடந்த 10 ஆண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது செய்கிறதுனால நான் பெரிய மன நிறைவு அடைகிறேன். அதுதான் முக்கியம். ஏழைகள் கொடுக்கறதுனால மன நிறைவு நம்ம அடைகிறது ரொம்ப சந்தோஷமா. இது கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மிகுந்த ஆனந்தத்தை தெரிகிறது. அது மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், தவறு மாற்றுத்திறனாளி, மூன்றுகோள் மாற்றுத்திறனாளி, வாகனங்கள் மாற்றுத்திறனாளி, இவங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் உதவுறது தான்
என்னோட குறிக்கோளாகவே இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு சேவை செய்யறதுல நான் மிகுந்த பாக்கியப்பட்டிருக்கேன், மிகுந்த கடமையை அடைஞ்சிருக்கிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நேரம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்காண்டி இறைவனுக்கு ரொம்ப மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நான் செந்தில்குமார். இப்போ பிஸ்மி ஹோட்டல் ஓனர் வந்து அவர் அண்ணன் பேசினாரு. அவருடைய பெருந்தன்மை வந்து உலகத்துல மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லலாம். ரொம்ப எனக்கு பார்க்கும்போது வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு உபகரணங்கள் கொடுக்கணும்னா கூட பல லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த உபகரணங்களை கொடுக்குறாங்க. ஆனா இங்கே பல லட்ச ரூபா செலவு பண்ணி 500 மாற்றுத்திறனாளிகள் 10 கிலோ அரிசி 100 ரூபா பணமும் கையில கொடுத்து அனுப்பி விடுறாரு. எந்த ஒரு ஆடம்பரமும் எதுவுமே இல்லை. மிக ஒரு சந்தோஷமா இருக்கு. பட் அண்ணன் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இறைவன் எனக்கு கொடுக்குறாரு, நான் வந்து மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அடுத்து இது இதோட போக போறது இல்லை தம்பி, வருஷம் நடக்கும். அது போக மற்ற என்னோட பாப்பா பிறந்த நாள் மற்ற விஷயங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்து நான் மற்றவங்கள பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மென்மேலும் அவருடைய குடும்பங்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்கள் எல்லாரும் மென்மேலும் வளர நான் இறைவனை வேண்டிக்கிறேன். பேசுமா